ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நிறைவேற்றப்படுமா திருவண்ணாமலை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை? கடந்த 17 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை பணிகள். திருவண்ணாமலை உலகம் போற்றுகிற ஒரு ஆன்மீக மையமாக இருக்கிறது. அண்ணாமலையார் கோயிலுக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்த வண்ணம் உள்ளனர். திருவண்ணாமலைக்கு சென்று வர பேருந்து போக்குவரத்து மட்டுமே பிரதானமாக இருக்கிறது. சென்னையிலிருந்தும் பிற பகுதிகளிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை இல்லாதது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய குறையாக உள்ளது. இந்த குறையை போக்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு புதிய ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக கடந்த 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. இந்த திட்டத்தின் கீழ் அப்போது ரூபாய் 227 கோடி மதிப்பில் 77.33 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. திண்டிவனம், தீவனூர், வல்லம், செஞ்சி, ஆலம்பூண்டி, சத்தியமங்கலம், பாலப்பாடி, கீழ்பெண்ணாத்தூர், சோமாஸ்பாடி, திருவண்ணாமலை பகுதிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள் இதுவரையிலும் இருப்பு பாதையை பார்க்காத பகுதிகள். இதனால் இப்பகுதி மக்கள் இத்திட்டத்தை ஆர்வத்துடன் வரவேற்றனர். இந்த ரயில் பாதைக்கு ஒதுக்கப்பட்ட பாதையில் தினவூர், நாற்றமங்கலம், செஞ்சி, ஆலம்பூண்டி, கீழ்பெண்ணாத்தூர், சோமாஸ்பாடி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் 8 ரயில்வே மேம்பாலங்கள் தொடங்கப்பட்டு அதில் 6 மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டன. திட்டம் தொடங்கிய போது முதற்கட்டமாக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிதியை கொண்டு அப்போது சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே 140 மீட்டர் பாலமும், தொண்டி ஆற்றில் 65 மீட்டர் பாலமும், வராக நதி மீது 65 மீட்டர் பாலமும், திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சல் ஆற்றில் 50 மீட்டர் பாலமும் கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்து 2011ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் இத்திட்டத்துக்கு ரூபாய் 40 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த நிதியிலிருந்து 82 சிறிய பாலங்கள் கட்டி முடித்திருக்க வேண்டும். ஆனால் ஒதுக்கிய நிதியை பயன்படுத்தாமல் கிடப்பில் வைத்ததால் அடுத்து வந்த ஆண்டுகளில் ரயில்வே துறை திண்டிவனம் திருவண்ணாமலை திட்டத்துக்காக நிதியை ஒதுக்கவில்லை. இதற்கான காரணம் இந்த திட்டத்துக்காக ரயில் நிலையங்கள் இருப்பு பாதைகள் அமைக்க 197 ஹெக்டேர் நிலத்தை தெற்கு ரயில்வே கையகப்படுத்த வேண்டும். ரயில் பாதை அமைக்கும் பணி மத்திய அரசிடம் இருந்தாலும் மாநில அரசு நிலம் எடுத்துக் கொடுத்தால்தான் மத்திய அரசு அதை நிறைவேற்ற முடியும். ஆகவே மாநில அரசு நில எடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்காததால் மக்களுக்கு பயனளிக்கும் இந்த மாபெரும் திட்டத்தை கைவிடும்படி மத்திய ரயில்வே வாரியம் தெற்கு ரயில்வேக்கு உத்தரவிட்டது. இதனால் இந்த திட்டம் அப்படியே முடங்கி போனது. தற்போது இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முனைந்த ரயில்வே துறை நடப்பு நிதியாண்டில் இதன் அடுத்த கட்ட ஆய்வு பணிக்கென்று ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் வெளி மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகிற பயணிகளுக்கு பயனளிக்கும். அதே நேரத்தில் பாண்டிச்சேரி, பெங்களூரு மார்க்கத்தை இணைக்கும் வகையிலும் அது அமையும். திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் வியாபாரம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு வழிவகுத்து மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரம் உயரும். ஆனால் இன்னமும் பணிகள் தொடங்கப்படாமல் உள்ளது. இந்த பணிகள் மீண்டும் தொடங்கி முடிந்தால் திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை வழித்தடத்தில் ஏராளமான கிராம மக்கள் பயனடைவார்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.